காலை 9 மணி. காரை அவசரமாக இயக்கிய மகேஷ் டிஎம்எஸ் அருகே வர சிக்னல் விழுந்தது. பக்கத்தில் ஒரு பைக் நிற்க, பின் இருக்கையில் ஒரு பெண் துப்பட்டாவில் முகத்தை கட்டி உட்கார்ந்து இருந்தாள். முன் இருக்கையில் இருந்தவன் ஏதோ திட்டிக்கொண்டே இருக்க, அவள் கண்களை துடைத்துக்கொண்டு அழுது கொண்டே இருந்தாள். இதை கவனித்த மகேஷ் பெருமூச்சு விட்டபடி, ஏதோ குடும்ப சண்டை போல என நினைத்து சிக்னல் விழுந்ததும் காரை ஸ்டார்ட் செய்தான். பக்கத்து பைக்கும் வேகமாக புறப்பட, அவளும் கண்களை துடைக்க லேசாக பாவமாக இருந்தது மகேஷிற்கு. என்ன இது, பப்ளிக்ல இப்படி திட்டுறான் என யோசித்த கணத்தில் அப்பெண் பைக்கில் இருந்து நடுரோட்டில் குதிக்க, இவன் காரை சடன் பிரேக் அடித்தான். அப்பெண் காரின் முன் விழுந்து மயங்கிவிட்டாள். பின் மண்டையில் அடிபட்டு ரத்தம் வழிய பைக்கை அவன் போட்டுவிட்டு வருவதற்குள் மகேஷ் ஓடிச் சென்று அவளை தூக்கி கொண்டு காரின் பின்புறத்தில் படுக்க வைத்தான். கூட்டம் கூடிவிட, காரில் ஏறுங்க, இங்கே பக்கத்தில் தான் ஹாஸ்பிட்டல் இருக்குது, சீக்கிரமாக போகலாம் என சொல்லி அந்த பைக்கில் வந்தவனையும் காரில் ஏற சொன்னான். அவனும் பின்புறம் ஏற மகேஷ் செவ்வன காரை ஓட்டிச் சென்றான். செல்லும் வழியில், சார், இவ என் ஒய்ஃப், சின்ன பிரச்சனை, திட்டிட்டேன், பைக்லேருந்து குதிச்சிட்டா, ரொம்ப மனசு வலிக்குது சார், இவளுக்கு ஏதாவதுனா என்னால் தாங்கவே முடியாது என்றான். மகேஷ் எதுவுமே பதில் கூறவில்லை. வேகமாக காரை செலுத்தி ஒரு ஹாஸ்பிட்டல் முன் நிறுத்தினான். உள்ளே ஓடிச் சென்று எமர்ஜென்சி ஹெல்ப் என்றான். பைக்கில் வந்தவன் தன் மனைவியை கையில் ஏந்தி கொண்டு ஓடி வர, துப்பட்டா முகத்தில் இருந்து விலகியது. எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே என மகேஷ் யோசித்தான். அட்மிஷன் போட்டதும் பைக்கில் வந்தவன், என் பெயர் நாகராஜ் சார், ரொம்ப நன்றி சார் என்றான். சிறிது நேரத்தில் டாக்டர் எமர்ஜென்சி வார்டிலிருந்து வெளியே வர, நாகராஜன் ஓடிச் சென்று, மேடம், என் ஒய்ஃப் எப்படி இருக்காங்க என்றான். பின் மண்டையில் லேசான அடிதான், பயப்படும்படி ஒன்றும் இல்லைன்னு தான் நினைக்கிறேன், இருந்தாலும் ஒரு எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்துகிட்டு செக் பண்ணிவிட்டு பார்த்துக்கலாம் என்றார். ஓகே மேடம், என்ன டெஸ்ட் வேணால் எடுத்துக்கோங்க, ஆனால் என் ஆதிராவை என்கிட்ட பத்திரமா கொடுத்துருங்க என்றான். பக்கத்தில் நின்றிருந்த மகேஷ், என்ன ஆதிராவா என மனதுக்குள் நினைத்தவாறே உள்ளே எட்டி பார்த்தான். ஆம், அதே ஆதிரா தான், தன் கூட காலேஜ் படித்த ஆதிராவே தான் அவள். ஓ மை காட், என்னாச்சு இவளுக்கு? கிளாஸ்லேயே சைலண்டான கேர்ள், நல்லா படிப்பா, கேள்வி கேட்டால் மட்டும்தான் பதில் சொல்லுவா, இல்லைனா பேசவே மாட்டா, ஒரு 4 கேர்ள்ஸ் கூட மட்டும் க்ளோஸாக இருப்பா, கிளாஸ்மேட் அவ்வளோதான் தெரியும் அவனுக்கு. நாகராஜனிடம் டாக்டர் ஏன் இவங்க வண்டியிலிருந்து குதிச்சாங்க என விசாரிக்க, இல்லை மேடம், மேரேஜ் ஆகி 2 இயர்ஸ் ஆகுது, 2 பேருக்கும் ஹெல்த் வைஸ் எந்த ப்ராப்ளமும் இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க, ஆனாலும் குழந்தை ஃபார்ம் ஆகலை, அதனால நான் அவளை திட்டிக்கிட்டு இருந்தேன், நீ ஒழுங்காக சாப்பிட மாட்டேங்கிற, அதனால தான் குழந்தை பிறக்கலைன்னு சொன்னேன் டாக்டர். அவள் ரொம்ப சின்ன சின்ன விஷயத்துக்கெலாம் ரொம்ப டென்ஷன் ஆவா டாக்டர், ஸோ நான் சொன்னதை அவளை ப்ளேம் பண்ணுறேன்னு நினச்சிக்கிட்டு குதிச்சிட்டா என்றான். சரி, 2 பேரும் ஒரு ஃபேமிலி கவுன்சிலிங் எடுத்துக்கோங்க, எல்லாம் சரியாக்கிடும் என்றார் டாக்டர். ஆதிராவை பார்க்க வார்டிற்குள் நாகராஜன் செல்ல, மகேஷும் கூட சென்றான். சரி, ஓகே சார், உங்கள் மிஸ்ஸஸை பார்த்துக்கோங்க, நான் கிளம்புறேன் என்று நாகராஜனிடம் சொல்ல, ரொம்ப நன்றி சார், யாருன்னே தெரியாமல் எங்களுக்கு இவ்வளோ பெரிய உதவி செஞ்சுருக்கீங்க என்றான். உடனே மகேஷ், யாருன்னே தெரியாமல் தான் உதவி செஞ்சேன், பட் உங்கள் மிஸ்ஸஸ் ஹாஸ்பிட்டல் வந்து பார்த்த பிறகு தான் தெரியும், இவங்க என் கிளாஸ்மேட் என்றான். ஆதிராக்கு மயக்கம் தெரிஞ்சதும் நீங்கள் சொல்லுங்கள், நான் இப்போ கிளம்புறேன், எனக்கு ஆஃபீஸ்க்கு டைம் ஆச்சு என்றான். பேசி கொண்டிருக்கும் போதே லேசாக மயக்கம் தெரிய கண் விழித்தாள். அங்கு மகேஷும் நாகராஜனும் நிற்க அவளுக்கு ஒன்றுமே புரியவில்லை. என்ன ஆதிரா இப்படி பண்ணிட்ட? சரி, சார் தான் நம்மளை ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு வந்தார், இப்போ தான் சொன்னார் கிளாஸ்மேட்டுன்னு. மனதிற்குள் அட கடவுளே என்றாள். எதுவுமே பேசாமல் அவனிடம் கைகூப்பி நன்றி என தலையை மட்டும் அசைத்தாள். அவனும் பதிலுக்கு தலையசைத்து விடை பெற்றான். அவன் சென்றதும் உள்ளே நின்றிருந்த நாகராஜன், உனக்கு அறிவிற்கா இல்லையா? நீ செத்தா உன் அப்பனுக்கு யார் பதில் சொல்லுவா? சாகிறதுனா உன் அப்பா வீட்டுக்கு போய் சாக வேண்டியது தானே, ஏன் என் உயிரை வாங்குற என்றான். அவள் கண்களில் நீர் வழிந்தவாறே, என்னை ரோட்லேயே விட வேண்டியதானே, எதுக்கு ஹாஸ்பிட்டலில் சேர்த்தீங்க என்றாள். நான் எங்கே சேர்த்தேன்? அதான் உன் கூட படித்தவன் ஒருத்தன் வந்தானே, அவன் தான் சேர்த்தான். இங்கே வந்த அப்புறம் தான் அவன் மூஞ்சியை பார்த்தானா, இல்லை அவனை வர சொல்லிட்டு தான் நீ குதிச்சியா என்று அபாண்டமாக கேட்க அவள் வேதனையில் துடித்தாள். உள்ளே டாக்டர் வர உடனே தனது மாடுலேஷனை மாற்றியவன், இனி உன்னை நான் எதுவுமே கேட்கல, உன் இஷ்டம் போல இரு, உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா நான் எப்படி தாங்குவேன்னு யோசிச்சியா என்றான். அருகில் வந்த டாக்டர், ஆதிரா, உன் மேலே எவ்வளோ அன்பு வச்சிருக்கார் பாரு, இனி இப்படி சைல்டிஷாக பிஹேவ் பண்ணாத என்றார். எம்ஆர்ஐ கூட நார்மலாக தான் இருக்குது, ஈவினிங் நீங்கள் டிஸ்சார்ஜ் பண்ணிக்கோங்க என்று டாக்டர் சொல்ல, மேடம், ஆல் ரிப்போர்ட்ஸ் ஓகேவா என்றான் நாகராஜன். எல்லாம் ஓகேப்பா, நார்மலாக தான் இருக்குது என்றவுடன் தேங்க் காட் என்றான். ஆதிரா, வா வீட்டுக்கு போகலாம் என்றான். அவளோ, நான் என் அம்மா வீட்டுக்கு போகிறேன், ஏன் முதல்ல எங்கள் அம்மாவுக்கு இன்ஃபார்ம் பண்ணலை என்றான். உன் அம்மா அப்பா பாவம், வயசானவங்க, டென்ஷன் ஆகிடுவாங்க, நீ தான் லூசு மாதிரி பண்ணிட்டேன். சரி, இனிமேல் நானும் உன்னை திட்ட மாட்டேன், சாரி, மன்னிச்சிடு, ஏதோ குழந்தை பிறக்காத கடுப்பில் உன்னை தப்பாக பேசிட்டேன், என்னை மன்னிச்சிடு என்றான். திருமணமான முதல் நாளிலிருந்தே அவன் அப்படித்தான், மிகவும் கடுமையாக பேசுவான், பின் சமாதானம் செய்வான். திருமணமாகி முதல் வருடம் வேலைக்கு சென்றாள். அப்போது, நான் வீட்டிற்கு வருவதற்குள் நீ வீட்டிற்கு வந்துவிட வேண்டும், நான் காலை கிளம்பிய பின்னரே நீ கிளம்ப வேண்டும் என்றெல்லாம் கண்டிஷன் போட்டுதான் வேலைக்கே அனுப்பினான். ஏதாவது ஒரு நாள் லேட் ஆகிவிட்டால் தப்பாக பேசுவான். பிறகு, உன்னை போய் நான் இப்படி பேசிட்டேனே என்று சமாதானம் செய்வான். ரொம்ப தப்பு, நான் இந்த மாதிரி பண்ணியிருக்கவே கூடாது என்றெல்லாம் பேசுவான்.
1 வருடம் கழித்து நீ 2 வீலர் ரேஷ் டிரைவிங் பண்ணுற, அதனால தான் நமக்கு குழந்தை நிற்க மாட்டுது என்று சொல்லி அவளை வேலையை விட்டு நிறுத்தினான். இதையெல்லாம் யோசித்தவாறே வீடு வந்து சேர்ந்தாள். 1 மாதம் அவன் எந்த சண்டையும் போடவில்லை, சாரி மட்டுமே கேட்டுக்கொண்டிருந்தான். அத்தியாயம் 3. ஒரு நாள் ஒரு தெரியாத நம்பரிலிருந்து அவள் மொபைலிற்கு கால் வர அட்டன் செய்தாள். மறுமுனையில் ஆதிரா, நான் மகேஷ் பேசுகிறேன் என்றான். தயங்கியவாறே, ரொம்ப தேங்க்ஸ் மகேஷ், அன்றைக்கி ஹாஸ்பிட்டலில் சேர்த்ததுக்கு என்றாள். எனக்கு நீனே தெரியாது, யாரோ நினச்சி தான் சேர்த்தேன் என்றான். சரி, என்னாச்சு உனக்கு? என் மைண்டில் இது ஓடிக்கிட்டே இருக்குது, அதனால தான் நம்ம கிளாஸ்மேட் சவிதா கிட்ட உன் நம்பரை வாங்கி உனக்கு கால் பண்ணேன் என்றான். இப்போ நான் எதுவும் சொல்கிற நிலைமையில இல்லை, ஆனால் தேங்க்ஸ் என்றாள். பிறகு சாரி, அன்னைக்கு எதுவுமே உன்கிட்ட பேச முடியல என்றாள். பரவாயில்ல, நீ ஏதோ ப்ராப்ளமில் இருக்குன்னு தெரியும், ஏதாவது ஹெல்ப் இருந்ததுன்னா என்கிட்ட கேளு என்று கூறி கட் செய்தான் மகேஷ். பின் சவிதாவிற்கு ஆதிரா கால் செய்தாள். நடந்தவற்றை எல்லாம் கூறினாள். சவிதாவோ, ஏன் இதையெல்லாம் பொறுத்துக்கிற, பேசாமல் நீ அம்மா வீட்டுக்கே போயிடலாம்ல என்றாள். எனக்கு ஒன்றுமே புரியல சவிதா, திடீர்னு ரொம்ப பாசமாக இருக்கான், திடீர்னு ரொம்ப எக்ஸ்ட்ரீம்க்கு திட்டுறான், எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது அவங்ககிட்ட, என்ன முடிவு எடுக்கிறதுன்னு கூட தெரியல. சரி, என் ஹஸ்பண்ட் கால் பண்ணுற நேரம் இது, அவர் கால் பண்ணும்போது எங்கேஜ் டோன் கேட்டால் அதுக்கும் திட்டுவார், நான் வைக்கிறேன் என்று கூறி கட் செய்தாள். சிறிது நாட்களோட சவிதா கால் செய்தாள். ஆதிரா, எனக்கு ஒரு ஆஃபர் வந்திருக்கு, என்னால் இன்டர்வியூ போக முடியாது, உன்னால் அந்த இன்டர்வியூ அட்டன் பண்ண முடியுமா? இந்த ஜாப் எனக்கு ரெஃபர் பண்ணது மகேஷ் தான் என்றாள். என்னாச்சு சவிதா என்று கேட்க, இல்லை எனக்கு கொஞ்சம் ஃபேமிலி இஷ்யூஸ் இருக்குது, இப்போதைக்கு என்னால் ஜாப் போக முடியாது என்றாள் சவிதா. சரி, யோசிக்கிறேன் சவிதா என்று ஆதிரா சொல்ல, சரி, உனக்கு வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னா மகேஷ் கிட்ட கால் பண்ணி கேட்டுக்கோ என்று சவிதா கட் செய்தாள். வீட்டின் காலிங் பெல் அடிக்க பக்கத்து வீட்டு பெண்மணி நின்றார். ஆதிரா, கொஞ்சம் மாமா. என்னக்கா என்று கேட்க, இல்லை எங்கள் வீட்டில் கேஸ் காலி ஆயிடுச்சு, எனக்கு மாற்ற பயமாக இருக்குது, என் ஹஸ்பண்ட் தான் எப்பயும் மாற்றுவார், இப்போ அவர் ஊருக்கு போயிருக்காரு, நீ கொஞ்சம் வந்து மாற்றி கொடுமா, இப்போ பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் செய்யணும் என்று கேட்டார். உடனே அவள் வீட்டிற்கு சென்று சிலிண்டரை மாற்றி கொடுத்துவிட்டு வெளியே வந்தாள். முதல் மாடியில் வசிக்கும் பெண் வேகமாக தன் குழந்தையை தூக்கி கொண்டு அழுதபடி செல்ல, அவள் கணவரும் பின் கெஞ்சியபடியே நில்லு போகாதே என பின்னாடியே சென்றான். வழியில் நின்றிருந்த ஆதிரை ஒதுங்கி நின்றாள். அது ஒரு 10 வீடு கொண்ட ஒரு அப்பார்ட்மெண்ட். அச்சமயம் நாகராஜன் காம்பவுண்டிற்குள் பைக் ஓட்டி வர ஆதிரை தன் வீட்டிற்குள் சென்றாள். எங்கே போயிட்டு வர என்றான் கோபமாக. இல்லை, பக்கத்து வீட்டு அக்கா என ஆரம்பிக்கும் போதே பலார் என கன்னத்தில் அடித்தான். கண் கலங்கியபடியே அவனை பார்க்க, அவனோ நாக்கில் நரம்பில்லாமல், நீ எதுக்கு அவன் வர வழியில் நிற்கிற, அந்த மாடி வீட்டுக்காரன் வரும்போது உனக்கு என்ன அங்கே வேலை, வீட்டுக்குள்ளே இருக்க வேண்டியதானே, உன் அழகாக அவன் ரசிக்கணும், அதானே உனக்கு வேணும் என்றான். அவளுக்கு அவன் வார்த்தைகள் தலை சுற்றுவது போல இருந்தது. ஏய், எங்கே போனேன்னு கேட்குறேன்ல, சொல்லு என்றான். பக்கத்து வீட்டு அக்கா சிலிண்டர் மாற்ற ஹெல்ப் கேட்டாங்க, போனேன். மாடி வீட்டில் ஏதோ சண்டை போல, முதல்ல அவங்க ஒய்ஃப் கோச்சிக்கிட்டு போனாங்க, பின்னாடியே அவங்க ஹஸ்பண்ட் போனார், அவ்வளோதான் நடந்தது என்று அழுதபடியே கூற, ஓ அப்படியா, சரி விடு, வா காஃபி போட்டு கொடு. சரி, சாரின்னு தெரியாமல் அடிச்சிட்டேன் என்றான். அழுது கொண்டே காஃபி போட்டாள். உடனே அவன் கோபமாக, குடும்ப பெண்கள் அழுந்தால் குடும்பமே உருப்படாது, உனக்கு தெரியுமா தெரியாதா என்று அதற்கும் திட்டினான். இரவு நேரம் சமையல் பரிமாறினாள். அவள் முகம் சிவந்து வெங்கியிருக்க அவன் அதை சற்றும் கண்டு கொள்ளாமல் நன்றாக சாப்பிட்டான். உங்களுக்கு என்னை காயப்படுத்துறது கொஞ்சம் கூட வருத்தமாகவே இல்லையா என கேட்டாள். அதற்கு அவன், நான் தான் உங்ககிட்ட சாரி கேட்டேங்களே, நான் பண்ணுற தப்பு தான், நான் கொஞ்சம் முன்கோபி தான், பட் இருந்தாலும் நீ ரொம்ப சென்சிட்டிவ் என்று கூலாக சொல்லிவிட்டு உறங்க சென்று விட்டான். அத்தியாயம் 4. அடுத்த நாள் காலை சாப்பாடு செய்து கொடுத்து அவனை ஆஃபீஸ் அனுப்பி வைத்தாள். எதுவுமே நடக்காதது போல, ஆதிரா நல்லா சாப்பிட்டு தூங்கு, ரெஸ்ட் எடு, ஓகேவா, பாய் என கூறி புறப்பட்டான். பக்கத்து வீட்டு பெண், ஆதிரா என்னாச்சு, ஏதாவது பிரச்சனையா, ஏன் ஃபேஸ்லாம் டல்லாக இருக்கு என்றாள். ஆமாம் அக்கா என நடந்தவையெல்லாம் அழுது கொண்டே கூறினாள். அதை கேட்ட பக்கத்து வீட்டு பெண், நீ எதுக்கு அழுகுற, என்ன தப்பு பண்ண என கேட்டாள். நான் எந்த தப்பும் பண்ணலக்கா என்றாள். சரி, அப்போ அழுறத நிறுத்து என்றாள். இல்லைக்கா, மனசு வலிக்குது, அவரோட இந்த பிஹேவியர் என்னால் டைஜஸ்ட் பண்ணவே முடியல. ஆதிரா, உனக்கு என்ன குறைச்சல், நல்லா படிச்சிருக்க, இப்போ நினச்சாலும் கை நிறையா சேலரியில் வேலை கிடைக்கும், பார்க்க அழகாக இருக்க, என்ன குறை உனக்கு, வீட்டுக்காரன் உன்னை நம்பலை அதானே, உன் வீட்டுக்காரர் உன்னை நம்ப மாட்டுறாரு, எல்லாத்துக்கும் உன் மேலே பழி போடுறாரு, அவ்வளோதானே, இதெல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாது, இதெல்லாம் சரி பண்ணிடலாம். ஆனால் நீ நல்லா தான் இருக்க, மென்டலி ஃபிசிக்கலாக ஸ்ட்ராங்காக இருக்க, ரொம்ப தைரியமான பொண்ணு நீ, ஆனால் ஏன் இப்படி உடஞ்சி போகிற, உன் வீட்டுக்காரர் தான் உன் வாழ்க்கை அப்படின்னு நினச்சா உனக்கு ரொம்ப வலிக்கும், அதே அவர் உன் லைஃப் பார்ட்னர், அவ்வளோதான், இப்படி நினச்சிப்பாரு, உனக்கு இவ்வளோ வலிக்காது என்றார். அவர் நீ வாழ்க்கைன்னு நினைக்கிற, ஆனால் அவருக்கு சொந்தமான ஒரு பொருளாக உன்னை நினைக்கிறாரு. ஸோ உன் மேலே எந்த தப்பும் கிடையாது. இனி உனக்கு எது சரின்னு படுதோ அதை நீ செய். நம்ம எப்பவுமே அழறதை நிறுத்திட்டு சொல்யூஷன் தேடணும், அப்போ தான் வாழ்க்கை நல்லாயிருக்கும். உன் வாழ்க்கையை தைரியமாக நீ வாழ உனக்கு எல்லா ரைட்ஸும் இருக்குது என நியாயத்தை எடுத்துரைத்தாள். ஆதிராவின் மனதில் புதிய உத்வேகம் பிறந்தது. பல யோசனைகளுக்கு பிறகு முதலில் நமக்கு ஒரு வேலை வேண்டும் என யோசித்தாள்.
மகேஷின் மொபைல் ரிங் ஒலிக்க, என்ன ஒரு ஆச்சரியம், ஆதிரா கால் பண்ணுறா என அட்டன் செய்தான். ஹாய் மகேஷ். இல்லை, ஒரு ஜாப் சவிதா சொல்லியிருந்தா, அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா என்று கேட்டாள். ஆமாம், என்னோடய ஆஃபீஸில் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப்ஸை ரெக்ரூட் பண்ணிகிட்ருக்காங்க. பட் மந்த்லி ஒன்ஸ் ஆஃபீஸ் வரணும் என்றான். சேலரி எவ்வளோ கிடைக்கும் என்றால், ஃபஸ்ட்டு பேசிக் 20 தான், அப்புறம் பர்ஃபார்மன்ஸ் பொறுத்து ஏற்றுவாங்க என்றான். சரி ஆதிரா, யோசிச்சு சொல்லு, நான் ஆஃபீஸில் கொஞ்சம் பிஸியாக இருக்கேன், நீ நாளைக்கு வேணால் கால் பண்ண என்று கூறி கட் செய்தான். சாயங்காலம் எப்பவும் போல் நாகராஜ் வீட்டிற்கு வந்தான். சாரி ஆதிரா, நேற்று நான் ரொம்ப மோசமாக தான் நடந்துக்கிட்டேன்ல, சரி மன்னிச்சிடேன், இனிமேல் இப்படிலாம் செய்ய மாட்டேன் என்றான். மிகவும் கோபத்தில் இருந்தால் ஆதிரா. ஆதிரா, காஃபி எடுத்துகிட்டு வா, என்ன சில மாதிரி நிற்கிற என்று கேட்டான். காஃபியை கொண்டு போய் கொடுத்தாள் ஆதிரா. என்ன உனக்கு சக்கரை போட கை வரமாட்டேங்குதா? இதில் சுகரும் இல்லை, ஒன்றும் இல்லை, காஃபியா இது? வாமிட் வருது எனக்கு குடிக்கவே என்றான். எனக்கு அவ்வளோதாங்க போட வரும் காஃபி, இதுக்கு மேலே எனக்கு காஃபி போட தெரியாது என்று கோபமாக சொன்னாள். உடனே அவனுக்கு கோபம் அதிகமாக வந்துவிட்டது. என்ன திமிரா பேசுகிற? இதனால தான் உன்னை பார்த்தாலே எனக்கு பிடிக்காது. சே, எங்கேருந்து வந்தேன் என் லைஃப்பை கெடுக்கிறதுக்கு? சனியனே, செத்து ஒழிய மாட்டேங்கிறேன், ஏன் என் நிம்மதியை கெடுக்கிறேன் என்று பேசினான். நான் ஒரு காஃபியில் சுகர் இல்லைன்னு இப்படி என்னை சாக சொல்கிறீங்களே, இதெல்லாம் நியாயமா என்று கேட்டாள். குடித்து கொண்டிருந்த காஃபியை அப்படியே அவள் மீது வீசினாள். அவள் நகர்ந்தாலும் சிறிது அவள் மேல் பட்டது. முகத்தை கழுவியவள் ஸ்கூட்டியை உடனே எடுத்துக்கொண்டு அம்மா வீட்டிற்கு சென்றாள். பின்னாடியே, சாரி ஆதிரா, என்னை மன்னிச்சிடு, நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன் என்று கெஞ்சிக்கொண்டு பின்னாடியே பைக்கில் வந்தான். திரும்பி வீட்டிற்கு வந்த நாகராஜன் அவள் செய்து வைத்த சாப்பாட்டை சாப்பிட்டான். பின் அவளுக்கு கால் செய்தான். இனி நான் கோபப்படவே மாட்டேன், ப்ளீஸ் திரும்பி வந்துடு, இல்லை நான் சூசைட் பண்ணியிருப்பேன் என மிரட்டினான். அவள் அம்மாவிடம் நடந்தவற்றையெல்லாம் கூறினாள். அம்மாவும் மிகவும் வேதனைப்பட்டாள். கவலைப்படாத ஆதிரா, மாப்பிள்ளைக்கு உன் மேலே பாசம் இருக்குது, அதனால தானே பின்னாடியே பைக் எடுத்துக்கிட்டு வந்தார், திருப்பி திருப்பி சாரி கேட்டும் கூட சமாதானம் ஆகிறாரு, கண்டிப்பாக திருந்திடுவார் என கூறினாள். அப்பாவும், சரிம்மா, நான் மாப்பிள்ளைக்கிட்ட பேசுகிறேன், இந்த மாதிரிலாம் என் பொண்ணுக்கிட்ட கோவப்படாதீங்கன்னு சொல்கிறேன் என்று அசால்ட்டாக கூறினார். அப்பா, அந்த காஃபியில் என் முகம் வெந்து போயிருந்தா உங்களுக்கு பரவாயில்லையா என்று கவலையாக கேட்டாள். ஏதோ கோவத்தில் பண்ணியிருப்பாருமா, நீ அதெல்லாம் கவலைப்படாத, அவர் வேறு சூசைட்க்கு சேர்த்து மிரட்டுறாரு, ஏதாவது பண்ணிக்க போகிறாரு, உன் மேலே பாசம் இல்லாமலாம் திருப்பி திருப்பி கூப்பிட்டுக்கிட்டே இருக்காரு, நீ கிளம்புமா, ஃபோன் வேறு அடிச்சுக்கிட்டே இருக்கு என்று அப்பா கூறினார். சரி, நான் வீட்டுக்கே போகிறேன் என்று கூறி கோவமாக ஸ்கூட்டியை ஸ்டார்ட் செய்தாள் ஆதிரா. ஆதிரா, உன் லைஃப் நல்லா இருக்கணும்னு தான் உன்னை நானும் அப்பாவும் அட்ஜஸ்ட் பண்ணிக்க சொல்கிறோம், ரொம்ப ப்ரெஷராக இருந்ததுன்னா நீ வந்துடுமா, நாங்கள் எல்லாம் உட்காந்து சமாதானம் பேசுகிறோம் என்றாள் அம்மா. எதுவும் பதில் கூறாமல் ஆதிரா மௌனமாக சென்றாள். அவளை பார்த்ததும் சந்தோஷத்தில் நாகராஜன் சிரித்தான். தெரியும், உன்னால் என்னை விட்டு போக முடியாதுன்னு தெரியும் என்றான். வலியும் வேதனையும் நிறைந்த மனத்தோடு வீட்டிற்குள் சென்றாள். சாப்பாடு போட்டு வந்து கொடுத்தான். ப்ளீஸ் சாப்பிடு ஆதிரே, நீ சாப்பிடலன்னா எனக்கு கஷ்டமாக இருக்கும் என்றான். நான் கோவக்காரன் தான், ஆனால் நல்லவன், நீ கொஞ்சம் புரிஞ்சுக்கோ என மன்றாடினான். அவளுக்கு மேலும் மேலும் குழப்பத்தை மட்டுமே கொடுத்தது இந்த வாழ்க்கை. சாப்பிடாமலே போய் படுத்துக்கொண்டாள். அவனும் சிறிது நேரம் கெஞ்சிவிட்டு குரத்தை விட்டான். அத்தியாயம் 6. மதியம் வேளையில் ஆதிரா தன் அம்மாவிடம் ஃபோனில் பேசிக்கொண்டிருக்க செகண்ட் லைனில் நாகராஜன் வருவதை பார்த்து அட்டன் செய்தாள். மறுமுனையில் அவன், எப்போ பார்த்தாலும் ஃபோன் என்கேஜ், கேட்டால் அம்மா கிட்ட பேசினேன், சவிதா கிட்ட பேசினேன்னு சொல்லுவேன் என்றான். அதற்கு அவளோ, நீங்கள் வேணும்னா கால் ரெஜிஸ்டர் செக் பண்ணி பார்த்துக்கோங்க என்றாள். சரி, முதல்ல நான் எதுக்கு கால் பண்ணேன்னு சொல்கிறேன். உனக்கு சாம்பார் வைக்க தெரிஞ்சா வை, இல்லைன்னா தயவு செய்து வைக்காது, நல்லாவே இல்லை, என்ன சமைக்கிறேனே என கத்தினாள். உடனே அவள் ஃபோனை கட் செய்தாள். மறுபடி கால் செய்தான். அட்டன் செய்தாள். நேற்று குருமா வச்சு நல்லா இருக்குன்னு சொன்னேன்ல, அப்போ மட்டும் ஹாப்பியாக இருந்துச்சா, இப்போ மட்டும் எதுக்கு கோவம் வருது, எல்லாத்தையும் ஒரே மாதிரி பார்க்க கற்றுக்கோ, ஓவர் சென்சிட்டிவாக இருக்காது என்று கடிந்து கொண்டான். ப்ளீஸ் எனக்கு கால் பண்ணாதீங்க, ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகுது நீங்கள் கால் பண்ணா என சொல்லி கட் செய்தாள். சிறிது நேரம் அவளே சமாதானம் செய்து கொண்டாள். நாம் அவனுக்காக என்ன பண்ணாலும் அவன்கிட்ட நல்ல பேர் கிடைக்க போகிறதே இல்லை, வேலையை விட்டு நின்னதுக்கு அவன்கிட்ட எனக்கு கிடைச்ச பேர் தண்ட சோறு தான் என யோசித்தவாறே வீட்டை சுத்தம் செய்தாள் ஆதிரை. வீட்டிற்கு ஒரு போஸ்ட் வந்தது. ஐடிஐ கம்பெனியிலிருந்து கால் ஃபார் லெட்டர் தான் அது. ஆதிரை பேரில் வந்திருந்தது. எடுத்து படித்தாள். அதே ஜாப் தான். என்னடா இது, இன்டர்வியூ அட்டன் பண்ணலை, ரெஸ்யூம் கொடுக்கவே இல்லை, எப்படி என யோசித்து மகேஷிற்கு கால் செய்தாள். உடனே அட்டன் செய்த மகேஷ், ஐ கால் யூ பேக், ஐ மீட்டிங் நோ என சொல்லி கட் செய்தான். அத்தியாயம் 7. சிறிது நேரத்தில் கால் செய்தான் மகேஷ். ஆதிரா, நீ என்ன ஃபேஸ் பண்ணுறேன்லாம் எனக்கு தெரியாது, பட் இந்த வேலை உனக்கு தைரியத்தை கொடுக்கும்னு நம்புகிறேன், ஓகேவா? என்னை நீ ஒரு நல்ல ஃப்ரெண்டாக நினச்சா ப்ளீஸ் ஜாயின் பண்ண, இது ஒரு நல்ல ஆஃபர், அண்ட் ஆல்சோ நீ ரொம்ப டேலண்டட். ஆக்சுவலாக ஹெச்ஆர் என்னோடய ஃப்ரெண்டு தான், ஸோ அதனால தான் ஆஃபர் லெட்டர் அனுப்ப சொன்னேன். நான் உன்னை கம்பல் பண்ணலை, பட் நல்ல ஆஃபரை மிஸ் பண்ணாத, ஃபஸ்ட் அன்னிலேருந்து ஜாயின் பண்ணணும், ஓகேவா என்று கூறி கட் செய்தான் மகேஷ். மாலையில் நாகராஜன் வீட்டிற்கு வர அவனிடம் விஷயத்தை சொன்னாள். இப்போ எதுக்கு ஜாப் போகணும், நீ வேலைக்கு போய் தான் சாப்பிட்ணுன்னு எதுவும் கிடையாது, ஸோ நீ போகணும்னு அவசியம் இல்லை என்று கூறினான். நான் உங்ககிட்ட பர்மிஷன் கேட்கல, நான் ஜாபுக்கு போகிறேன்னு சொல்கிறேன், புரியுதா என்றான். ஒரு நிமிடம் ஆடி போன அவன், சரி ஒர்க் ஃப்ரம் ஹோம் தானே, ஜாயின் பண்ணிக்கோ என்றான். அத்தியாயம் 8. சில நாட்களிலேயே ஆதிராவிற்கு நல்ல ஹைக் கிடைத்தது. அவளுக்கு மிகவும் ரிலாக்ஸாக இருந்தது அந்த வேலை. மந்த்லி ஒன்ஸ் மீட்டிங் அட்டன் செய்தாள். அந்த ஒரு நாளும் நாகராஜுக்கு அவள் வேலைக்கு செல்வது பிடிக்கவில்லை. தன் பேச்சை மீறி
வேலைக்கு ஜாயின் செய்த கோபத்தில் இருந்த அவன் ஒரு நாள் பைப்பில் தண்ணி வரவில்லை என்று சண்டையை ஆரம்பித்தான். இல்லைங்க, நான் மோட்டர் போட்டேனே என்றாள். அப்போ நான் போய் சொல்கிறேனா என சொல்லி அவள் கழுத்தை பிடித்து தூக்கிவிட்டான். அந்த நொடி அவள் யோசித்தாள், இவனுடன் அட்ஜஸ்ட் செய்து வாழ்வது மிகப்பெரிய தவறு என்று. கடவுளே, ஒருவேளை நான் பிழைத்து விட்டால் இவனோடு வாழவே மாட்டேன் என யோசித்தாள். அவன் கையில் இருந்து எப்படியோ ஜிம்பி தப்பித்தாள். அவள் அதோடு அவனிடம் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. அவள் ஆடைகளை பேக் செய்தாள். பெரிய தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிட ஆதிரா என்று அவன் அழுக ஆரம்பிக்க அவள் எதுவுமே பேசவில்லை. அம்மா வீடு சென்று விட்டாள். அம்மாவிடம் கூறினாள், அம்மா, அதிகமாக பொறுத்து போகிறதும் தப்புதாம்மா. இனி அந்த வாழ்க்கை எனக்கு வேண்டாம். அது ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்மா. இனிமேல் அதில் என்னால் வாழ முடியாது என்று கூறினாள். அம்மா, அப்பா, சொசைட்டி பார்த்து நீங்கள் பயந்தீங்கன்னா நான் வேணும்னா வேறு வீடு பார்த்துக்கிறேன் என்றாள். அம்மாவும் அப்பாவும், இல்லைம்மா, நாங்கள் பண்ணது தான் தப்பு, உன்னை அட்ஜஸ்ட் பண்ணி போக சொன்னது தான் தப்பு, எங்களை மன்னிச்சிடுமா என்றனர். பல முறை கெஞ்சி பார்த்தான் நாகராஜன். ஆதிரா மனம் தளரவே இல்லை. ப்ளீஸ் டிவோர்ஸ் கொடுத்துருங்க, உங்களுக்கு ஏற்றவள் நான் இல்லை என்று கூறினான். பல போராட்டங்களுக்கு பிறகு டிவோர்ஸ் பெற்றார். ஒர்க் ஃப்ரம் ஹோம் வேண்டாம் என்று கூறி நேராக ஆஃபீஸ் சென்று வந்தாள் ஆதிரை. ஒரு நாள் லஞ்ச் டைமில் மகேஷ் கேட்டான், அன்னைக்கு பைக்கில் இருந்து குதிச்சல்ல, ஏன் குதிச்ச என்று கேட்டான். இதை கேட்க இவ்வளோ நாள் ஆச்சா உனக்கு என்று சிரித்தாள். அன்னைக்கு கைனகாலஜிஸ்ட்டை பார்த்துட்டு வந்துட்டு இருந்தோம். அப்போ அவர் திடீர்னு கோவம் வந்து, உன்னால தான் எல்லா பிரச்சனையும், நீ ஏன் சரியாக சாப்பிட மாட்டேங்கிற, எங்கேருந்து வந்தேன்னு தெரியல, உன்னால் என் ஊருக்காரவங்கெல்லாம் என் மூஞ்சிலே காரி துப்புறாங்க, என் லைஃப்பில் என்னைக்கு நீ வந்தியோ அன்றைக்கே என் லைஃப் காலி ஆகிடுச்சு, நீ என்னைக்கு சாகுறியோ அப்போ தான் நான் நிம்மதியாக இருப்பேன், அதுக்கு நான் இவ்வளோ மோசமாக பேசாதீங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொன்னேன். அதுக்கு ஹெல்மெட் போட்டிருந்த தலையோட பின்னாடி என்னை இடிச்சிட்டாரு. என்னால் பெயின் தாங்கவே முடியல, இதுக்கு மேலே எதுக்கு இருக்கணும் அப்படின்னு தான் குதித்தேன். ஒரு எமோஷனில் குதிச்சிட்டேன், பட் இப்போ ரெக்ரெட் பண்ணுறேன். சரி ஆதிரா, கூல் என்றான். நான் கூலாக தான் பார்க்கேன், நீ கேட்டியேன்னு சொன்னேன் என்றாள் ஆதிரை. சரி மகேஷ், உனக்கு பொண்ணு பார்த்தாங்களே, செட் ஆகிடுச்சா என்றாள். செட் ஆகிடுச்சு ஆதிரா, நெக்ஸ்ட் மந்த் மேரேஜ். வாவ், கங்க்ராட்ஸ் என்றாள் ஆதிரை. காலேஜ் படிக்கும்போது நண்பர்கள் ஆகவில்லை, ஆனால் இன்று நல்ல நண்பர்கள் ஆனார்கள். மகேஷிற்கு நல்லபடியாக மேரேஜ் முடிந்தது. ஒரு நாள் மகேஷ் ஆதிராவிடம் கேட்டான், நீ ஏன் செகண்ட் மேரேஜ் பண்ணக்கூடாதுன்னு. எனக்கு மேரேஜ் லைஃபே வேண்டான்னு தோணுது. இப்போ உன் பிளான் தான் என்ன? அதுவா, நிம்மதியாக பதட்டம் இல்லாத ஒரு வாழ்க்கை, லைஃப்பில் நல்லா செட்டில் ஆகணும், செட்டில் ஆனதுக்கப்புறம் ஒரு குழந்தைய அடாப்ட் பண்ணி வளர்க்கணும், என்னோடய அப்பா அம்மாவை பார்த்துக்கணும், இவ்வளோ தான் என்னோடய ஆசை. முக்கியமாக என் லைஃப் லாங் என் கூட ட்ராவல் ஆகணும், இதே போல் ட்ரூ ஃப்ரெண்டாக. ஓகே மேடம், ஆல் தி பெஸ்ட் என்றான் மகேஷ். மற்றும்